Taste the Daily. அண்மை செய்தி. வைகை அணையில் இருந்து மதுரை மாவட்ட முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது வைகை அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக இன்றும் தண்ணீர் அதிக அளவு திறந்து விடப்பட்டதால் யானைக்கல் தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசன பகுதியான ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களுக்கு பாசன விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன்படி முதற்கட்டமாக பூர்வீக பாசன பகுதிகளுக்கு வைகை அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 9 நாட்களில் நிர்ணயிக்கப்பட்ட 1830 மில்லியன் கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்ட நிலையில் நேற்று வைகை அணையின் மதகுகள் மூடப்பட்டன. தற்போது குடிநீர் திட்டங்களுக்காக 69 கன அடி நீரானது சென்று வருகின்ற நிலையில் தொடர்ந்து வைகை அணையிலிருந்து முதல் போக பாசன பகுதிகளில் மதுரை மாவட்டத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது நவம்பர் 21ஆம் தேதி வரை சுமார் 418 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் வைகை அணையிலிருந்து இன்று ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விவசாய பாசனத்திற்காகவும் வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் மதுரை வைகை ஆற்றில் அதிக அளவு நீர் பாய்ந்தோடுகிறது. இதனால் மதுரை மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களுக்காக அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணையில் கரையோர சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீரானது அதிக அளவு பாய்ந்தோடி வருகிறது. இதில் ஆபத்தை உணராமல் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் யானைக்கல் தரைப்பாலத்து வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேறுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படாதவர்களும் பெற்றோர்கள் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லும் பெற்றோர்கள் ஆபத்தை உணராமல் அந்த யானைக்கல் தரைப்பாலத்து வழியாக சென்று வருவதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வெள்ளப்பெருக்கில் ஆபத்தை உணராமல் பயணிக்க கூடாது என எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.